இடத்துல நீங்க வெட்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க வரம்பை தாண்டி என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு படி எடுத்து வச்சிருக்கீங்க. அதனால நீங்க வெட்கப்பட்டிருக்கீங்க. தவிர இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு வெட்கப்பட்டு போறேன்னு சொன்ன வசனம் நிறைவேறலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க தப்பு பண்ணா நீங்க தான் நிமிஷம். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது முதல் காரியம். ரெண்டாவது, அதாவது முதல் காரியத்துல முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 16:3. இங்கேயும் அப்படிதான், ஒரு கோட்டை தாண்டி ஒரு பாவம் செய்யும்போது, ஒரு கோட்டை தாண்டி ஒரு தப்பினை செய்யும்போது, கோட்டை தாண்டி ஒரு தீமை செய்யும்போது, கோட்டை தாண்டி உங்கள் கொடுக்கப்பட்ட வரம்பை தாண்டி நீங்கள் ஒரு தீங்கை செய்யும்போது நிச்சயமாக உங்கள் அந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்ட சூழ்நிலை வரும். நமக்கு கொடுத்த பவுண்டரியை நம்ம எக்காரணத்தையும் தாண்டக்கூடாது. உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை எக்காரணத்தை கொண்டும் தாண்டக்கூடாது. வாசிக்கலாம். லூக்கா 16:3. நான் என்ன செய்வேன் ஐயா?